வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹுண்டாயில் கிராண்ட் i10 ஆட்டோமேட்டிக் காரு. பேசிக்காக அந்த வண்டி ஓட்ட கற்றுக்கிறவங்க இந்த வண்டியில் கற்றுக்கிட்டால் ரொம்பவே சிம்பிளாக கற்றுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா ஹுண்டாயில் ஒரு அருமையான காரு, பெட்ரோல் வேரியண்ட்டு ஆட்டோமேட்டிக் காரு. இந்த காரோட ஸ்பெஷல் எல்லாமே பேசிக்காக என்னென்ன தேவையோ கார் ஓட்டுறதுக்கு எல்லாமே இந்த காரில் கொடுத்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிரேக் இந்த பக்கம் இருக்குது, ஒரு சின்ன டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளே. அதில் வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். உள்ள ஸ்பேஸ்லாம் கூட ரொம்பவே அருமையாக இருக்கும். 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். டிரைவரோடு சேர்த்து 4 பேர் போகலாம். பின்னாடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ற மாதிரி இருந்துச்சுன்னா 4 பேர் உட்காந்துக்கலாம் மொத்தமாக. இந்த வண்டியை முதல்ல பார்ப்போம். அந்த சைடில் பார்த்திங்கன்னா பவர் விண்டோ கொடுத்துருக்குறாங்க, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே உள்ளே வந்துருக்கு. நம்ம பேசிக்காக அந்த வண்டிக்கு இதுதான் தேவை, அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. மேனுவலாக கொடுக்காம எல்லாமே இதாக கொடுத்துருக்குறாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வண்டியை இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், அதனால் நீங்கள் டி அப்படின்ட்டு ஒன்று டி மோடில் வச்சு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா வண்டி மூவ் ஆகும். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரலாக இருக்கா இது இருக்கான்னு காட்டிடும். சைடில் உங்களுக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மிரர் க்ளோஸ் பண்ணுறது, மிரர் ஓப்பன் பண்ணுறது, ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. இதில் நேவிகேஷன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏசி விண்டோ 2 இருக்குது. ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பட்டன் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. கீழே 2 சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. சிபின் சார்ஜர் பாயிண்ட் ஒன்று, 12 வோல்ட்டு அடாப்டர் போட்டு சார்ஜ் பண்ணுற மாதிரி. இந்த கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம பிரேக்கையும் மிதிக்கணும், இந்த கியர் லிவரில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணணும். ரெண்டையும் அட் அ டைமில் பிரேக் ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணணும். அதனால் பார்த்துக்கங்க. இந்த பட்டன் இதையும் ப்ரெஸ் பண்ணணும், பிரேக்கையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கியர் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இது ஆட்டோமேட்டிக்குங்கிறதுனால டி மோடில் வச்சு நீங்கள் மூவ் பண்ணலாம். மற்றபடி இந்த வண்டி பேசிக்காக ஓட்டுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மைலேஜும் கொடுக்கும். இந்த சைடு வைப்பர் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடு. ரைட் சைடு ஹெட்லைட் லேம்ப்பு, பார்க்கிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க.